ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். நான் ஆணித்தனமா சொல்றேன், இந்த சீரீஸ் முடிகிறப்போ இப்படி ஒரு கதையா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நிறைய பேர் திட்ட கூட செய்வீங்க. அப்படி ஒரு டிஃபரெண்டான சீரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த ஒரே வீடியோல. இங்க ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது எந்த காரணம் வந்தாலும் நமக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல உனக்கு என்ன பிடிக்காம ஒரு பொண்ணு கூட தொடர்பு வந்தா கூட அதை நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு சத்தியம் தாங்க. இப்ப கல்யாணம் ஆகி இவங்களுக்கு 2 பசங்க வராங்க. 20 வருஷமும் கடந்து போகுது. அப்போ அந்த கணவருக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு வருதுங்க. ஆனா அதை மறைக்காம தினமும் அந்த பொண்ணு கூட என்ன பேசுறாரு, எப்படி பழகுறாரு, முக்கியமா அந்த பொண்ணை அவர் டச் பண்ற விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்றத தினமும் அந்த மனைவியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒன்லைனை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கலாம். அந்த ஷாக்கோட தாங்க இந்த சீரீஸ் முழுக்க நான் பார்த்தேன். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பல சம்பவங்களும் அடங்கி இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஏதோ ஒரு மர்ம நபர் இறந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நபர் சாதாரணமா இறக்கலங்க. யாரோ ஒருத்தர் அந்த நபரை போட்டு தள்ளிருக்காங்க. அப்படி போட்டு தள்ளினது யாரு, அங்க இறந்தது யாருன்றத காமிக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு கையை மட்டும் தான் காமிப்பாங்க. அந்த கையில ஒரு நெயில்ஸ் இருக்குங்க. ப்ளூ கலர்ல நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு பெருசு பெருசா அந்த நெயில்ஸ் இருக்கும். அது மட்டும் தான் அங்க க்ளூவா காமிப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு சித்ரா. ரொம்ப அழகா பாடுவாங்க. நம்ம சித்ராக்கு மாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான 45 வயசுல ஒரு கணவர் இருக்காருங்க. இப்ப இவங்களுக்கு 20வது ஆனிவர்சரி வருதுங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வீட்லயும் ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துட்டு இருக்க. அப்பதான் அவங்க கணவர் மாதவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து, உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் அந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்ல போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி அவர் என்ன உண்மையை சொல்ல போறாரு அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதையே அடங்கியிருக்கு. அப்படியே கட் பண்ணா இவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையங்க. அதுல அந்த பொண்ணு ஸ்கூல்ல 10th படிச்சுட்டு இருப்பாங்க. பையன் சின்ன பையங்க. அவங்களுக்கு இந்த அப்பா அம்மா, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினை 2 பேரையுமே பிடிக்காது. எல்லாரும் அங்க ஆனிவர்சரிய கொண்டாடிக்கிட்டு இருந்தா இந்த 2 பசங்களும் அவங்க ரூம்ல இருந்து அவங்க அப்பா அம்மா ஆனிவர்சரிய முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சித்ரா, அவங்களும் வீட்டுல வந்து பசிக்கிட்டு தட்டுல சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. அவங்க பொண்ணுக்கு தாங்க தட்டுல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சித்ராக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க. அவங்களுடைய பேரு ஜிலேபி. சித்ரா, இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரியே இல்லையடி, ரொம்ப மாறிட்ட, எதையோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கியே, அப்படி என்ன யோசிக்கிறேன்ற மாதிரி சித்ரா கிட்டையும் கேட்க, அங்க நம்ம ஹீரோயின் சித்ராவோ திடீர்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாய உலகம் மாதிரி ஓபன் ஆகுதுங்க. அங்க சித்ரா அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க. இன்னமும் நம்ம கணவர் அந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்காரா, ஒருவேளை அதை வச்சிருக்கிறத நம்ம கிட்ட வெளியே சொல்ல மாட்டாரா, கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை மட்டும் தான் சொல்லுவோன்னு 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தோமே, அந்த முடிவுல இருந்து அவர் வெளியே போயிட்டாரா அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ளவே அவங்க பேசிக்கிறாங்க. இது மாதிரி அடிக்கடி அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. அப்பெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடுவாங்க. கரெக்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அது வரைக்குமே நம்ம ஹீரோயினுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமா தாங்க போயிருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோவோட கம்பெனில கனகா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து சேர்ந்திருப்பாங்க. எங்க கம்பெனில கனகான்னு ஒரு அழகான பொண்ணு வந்து சேர்ந்திருக்கா. கம்பெனில இருக்கிற பாதி பேர் அந்த பொண்ணு பின்னாடிதான் சுத்துறாங்கன்ற மாதிரி 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவங்க மனைவியான சித்ரா கிட்ட விளையாட்டா சொல்லியிருப்பாருங்க. ஆனா அதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கணும் சொல்லி இவங்க 2 பேருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. ஹே சித்ரா, என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க, 5 நிமிஷமா நீ இப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஜிலேபியும் சொல்ல, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் 5 நிமிஷமா நம்ம ஹீரோயின் மைண்ட்ல போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதாங்க நம்ம ஹீரோயினுடைய பிரச்சனை. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நிறைய பெண்களுடைய பிரச்சனையாவும் இது இருக்குங்க. ஏன்னா அவங்களால நிறைய விஷயத்த, முக்கியமா அவங்க கணவர் பத்தியான விஷயத்த வெளியவும் ஷேர் பண்ண முடியாம, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாம, அவங்க எதுனா தப்பு பண்றாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருது போல. இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல மாதவன், அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து, சரி மச்சான், 4 மாசத்துக்கு முன்னாடி உன்னோட ஆபீஸ்ல சேர்ந்த அந்த கனகா பொண்ணை நீ பார்த்த, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும் போதோ, இப்ப நாங்க நானும் அந்த கனகாவும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்டா, அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அவங்க மனைவி கூட ஆனிவர்சரி கொண்டாடி இருப்பார்ல, அந்த ராத்திரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மனைவிக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, என் மனைவி கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன், அதனால இதை சொல்லிட்டேன்ற மாதிரி இவரு சொல்ல, நீ இப்படி எல்லாம் ஓப்பனா உன்
மனைவி கிட்ட எல்லாமே சொல்றதுனால உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரியலன்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டும் சொல்றாரு. அப்பதான் ஓப்பனிங் சீன்ல இவங்க ஆனிவர்சரிக்கு கேக் வெட்டி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த கேக்க பாதிக்கு மேல வெட்ட முடியாம இவங்க 2 பேரும் தவிக்கிறாங்க. என்னன்னு அந்த பாதி கேக்க விலக்கி பார்த்தா அந்த கேக்கோட பாதியில இன்னொரு கேக் இருக்குங்க. அதுக்கு மேல ஹாப்பி ஆனிவர்சரி லையர் அப்படின்ற ஒரு வேர்டு எழுதி இருக்கு. அதாவது இந்த கப்பிள்ஸ்ல அதாவது ஹீரோ ஹீரோயின்ல யாரோ அதிகமா பொய் சொல்றாங்களா, உண்மை மட்டுமே பேசுவோம்னு சத்தியம் பண்ணிக்கிட்ட இவங்கல்ல யார் அப்படி பொய் சொல்றா? இப்ப இந்த கேக்ல யார் இப்படி எழுதுனா? ஃப்ரெண்ட்ஸும் நாங்க யாருமே இப்படி ஒரு கேக்க டிசைன் பண்ணல, நாங்க இதை எழுதலன்ற மாதிரி மறுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதிர்ந்து போறாங்க. படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு மர்ம நபரை யாரோ தன்னுடைய விரல்ல ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் வச்சவங்க போட்டு தள்ளின மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. இப்ப அந்த விரல் இருக்கிற நபர் ஏதோ பியூட்டி பார்லர்ல போயிட்டு தன்னுடைய விரலுக்கு எப்படி அந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷ்லாம் வச்சாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னமும் அந்த நபர் யாருன்றதை ரிவீல் பண்ணலைங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பொண்ணும் அவங்களோட போன்ல அப்பா அம்மா கூட இருக்கிற எல்லா போட்டோவையும் கிராப் பண்ணி இவங்களும் அவங்க தம்பியும் மட்டும் இருக்கிற போட்டோவா ஆக்குறாங்க. இப்படி ஒரு வெறுப்புல தன்னோட அப்பா மேலையும் முக்கியமா அவங்க அம்மா மேலையும் இந்த பொண்ணு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் தன்னுடைய பொண்ணு கிட்ட வந்து ஆனிவர்சரி கேக்ல நீ தானே அப்படி எழுதுன, அப்படி என்னடி வெறுப்பு உங்க அம்மா மேலையும் அப்பா மேலையும் உனக்கு அப்படின்னு கண்டபடி திட்ட. அவங்களும் நான் அப்படி ஒரு வேலையை பண்ணல, எனக்கு உங்க 2 பேரையும் பிடிக்காதுதான், அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக நான் ஒன்னும் மத்தவங்க முன்னாடி இப்படி எழுதுற ஆள் இல்ல அப்படின்ற மாதிரியே உங்க 2 பேர்கிட்ட சொல்ல. இப்ப மாதவனும் தன்னோட மனைவி கிட்ட நம்ம 20 வருஷம் கல்யாண வாழ்க்கையில நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வாட்டி கூட போய் சொன்னதில்ல, ஈவன் 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிற விஷயத்தையும் அவ மேல ஆகிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண, அதெல்லாம் உனக்கு நினைவு இருக்குதானேன்ற மாதிரி கேட்க. அப்பதான் கட்டாச்சுன்னா ஒரு கொடூரமான இன்னொரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அதே 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த கணக்கான ஒரு பொண்ணை பார்த்ததா சொல்லியிருப்பார்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆபீஸ்ல எந்த ஆண்கள் கூடயும் பேசாம என்கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா, நைட்டு டின்னர் போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்க மனைவி கிட்ட சொல்ல. நம்ம ஹீரோயின் சித்ரா கொஞ்சம் ஓப்பன் டைப்புங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, நீ தாராளமா அவ கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க. முக்கியமா இங்க நிறைய குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கான காரணமே கல்யாணத்துக்கு அப்புறம் மத்த நபர்கள் மேல வர அட்ராக்ஷனை கணவனும் மனைவியும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுனால தான். இப்போ எனக்கு சில பசங்க எல்லாம் பார்க்க பிடிச்சிருக்குன்னா அதை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுவேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையன் கூட டேட் போனா அது மாதிரி. சோ அப்படி உனக்கு பிடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே, இதை நான் ஈஸியா தான் எடுத்துப்பேன். ஒரு மனைவின்றவ பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கணும், பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவல்ல, அது மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தன்னோட கணவரை அவங்க டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்க எப்படி எல்லாம் இவங்க கணவர் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மாதவனும் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வராருங்க. 20 வருஷமா இவர் எவ்வளவு லேட்டா வந்தது இல்லையே, ஏன்னு கேட்கும் போதோ ஆபீஸ்ல சில முக்கியமான மீட்டிங்ஸ் இருந்தது, ரொம்ப பிரஷரா இருந்ததுன்னு சொல்லி பசங்க எல்லாம் டர்ஃபுக்கு கூட்டு போனாங்க. அந்த கனகாவும் கூட வந்திருந்தா. அப்புறம் விளையாடி முடிச்சுட்டு அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்தேன், அதான் எவ்வளவு டயர்டா இருக்குன்ற மாதிரி சொல்ல. என்னதான் ஓப்பன் மைண்டாவே இருந்தாலும் அங்க நம்ம சித்ராக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் போதோ லைட்டா ஒரு பொசசிவ்னஸ் வருதுங்க. அப்படி அந்த இரவே தன்னோட கணவர் கார்ல வந்து பாக்குறப்போ அந்த கார்ல ஒரு கைரேகை இருக்குங்க. கண்டிப்பா அது அவங்க கணவரோடது இல்ல, ஒருவேளை கார்ல நம்ம கணவரும் அந்த கனகாவும் ஒன்னா இருந்திருப்பாங்களோ அதனால வந்த கைரேகையோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. சோ இப்ப இந்த கதையை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி மச்சான், நேத்து உன்னுடைய ஆனிவர்சரியில அந்த கேக்ல லயர்னு எழுதிய வச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சியான்ற மாதிரி கேட்க, அது வேற யாரும் இல்ல நான் தான்ற மாதிரி நம்ம ஹீரோ மாதவன் சொல்றாரு. நீயே எதுக்குடா அப்படி எழுதுனன்ற மாதிரி கேட்க, என் மனைவிக்கு ஒரு பாடம் எடுக்கதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இவரு சொல்ல அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஒன்னும் புரியலைங்க. சோ கைஸ், இதுக்கப்புறம் இந்த கதையை ரொம்ப நல்லா கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அப்படி அந்த கனகாவும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய நெயில்ஸ்ல புதுசா ஒரு நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்களாம். அதையும் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க, இந்த நெயில் பாலிஷ் என்னன்னு ஞாபகம் இருக்கா, ஓப்பனிங்ல ஒரு மர்மமான மரணம் நடந்திருக்குமே, அதை செஞ்சவன் கையில நெயில் பாலிஷ் போட்டிருப்பானே அதே கை தாங்க இந்த கையும். அப்ப இந்த கனகா தான் யாரையோ போட்டுல இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? அதே யோசனையோட கதையை கேளுங்க, அப்பதான் அது யாருன்னு புரியும். இங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க எதுக்கு தெரியுமா தன்னுடைய அப்பா அம்மா மேல கோவத்துல இருப்பாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல் முடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க வேலையில நம்ம ஹீரோயின் சித்ராவும் கால் பண்ணி வரப்போ கடைக்கு போயிட்டு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்துருமா, நம்ம அப்பா ரொம்ப பிஸியா ஆபீஸ்ல இருக்காரு, அவர் வரத்துக்கு லேட் ஆயிடும்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட அவங்க சொல்லிருப்பாங்க. அவங்களும் போனை வைக்கிறப்போ அந்த இடத்துல ரோட்ல ஒரு நபரை பாப்பாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ மாதவனை தான் அவங்க பொண்ணு பாப்பாங்க. அப்படி அந்த மாதவன் இந்த கனகா இருக்காங்கல்ல, அவர் தொடர்பு வச்சிருப்பாரு, அவங்க கூட தொட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா வரதெல்லாம் பார்த்து பயங்கரமா கோவப்படுவாங்க. அப்பதான் தன்னுடைய அப்பாக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி அவங்க பொண்ணு தியாக்கு தெரிய வரும். இப்ப ராத்திரியே இந்த விஷயத்த வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி
பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு தேவையாமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அங்கதான் அவங்க அம்மாவான நம்ம ஹீரோயின் சித்ரா, எனக்கு இந்த விஷயம் முன்னாவே தெரியும், இவர் எல்லாமே என்கிட்ட ஓப்பனா உண்மையா சொல்லிடுவாரு, இது எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற விஷயம், இதுக்கு நானே பெருசா ரியாக்ட் பண்ணல, நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட இந்த சித்ரா சொல்லுவாங்க. அதுல அவங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. அப்பாக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு கோபம் இருந்தா இப்போ அப்பாக்கு தொடர்பு இருக்கிறதையும் அம்மா ஒன்னும் சொல்லலையேன்ற மாதிரி அம்மா மேலேயும் அது கோபமா மாறுது. அதுக்கப்புறம் நாளளவுல அப்பாவுடைய லேப்டாப் எடுத்து பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க செக் பண்றது, அந்த லேப்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மேல இருக்க கோவத்தை நம்ம தியா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா மேல மட்டும் இல்லைங்க, அம்மா மேலேயும் தான். காலையில அவங்க அம்மா டிஃபன்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க, உங்களை மாதிரி கேவலமான ஆட்களுடைய காசுல எனக்கு சாப்பிடுறதே அருவருப்பா இருக்குன்ற மாதிரி அங்க நம்ம தியா சொல்லுவாங்க. அவங்க அம்மாக்கு பயங்கர கோவம் வருங்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, அப்பா தான் ஒரு தப்பான நபரா இருக்காரு, பெண்கள் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற சரியான டேஷா இருக்காரு, நீ ஒண்ணுமே கேட்க மாட்டியா, அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பன்ற மாதிரி அவங்க பேச இவங்க கோவம் வந்து தன்னோட பொண்ணை அடிக்க செய்யறாங்க. இப்படி ஒரு கட்டத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப நிகழ்காலத்துல அவங்க ஆனிவர்சரிக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாங்கல்ல ஜிலேபின்னு சொல்லி, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதனால அவங்கள பாக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் போதுதான், கொஞ்ச நாளாவே என்னோட கணவரோட நடவடிக்கைகள் சரியல, ராத்திரி அப்பப்ப அவரோட ஆபீஸ்லயே அவர் தங்குறாரு, எனக்கு ஏதோ என்னோட கணவர் ஆபீஸ்ல யாரு கூடயோ தொடர்பு வச்சிருக்காருன்ற மாதிரி சந்தேகம் இருக்குன்னு அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜிலேபியோ அவங்க கணவரை பத்தி சொல்ல, அப்ப எல்லா கணவர்களும் இப்படிதான் இருக்காங்களான்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயினும் நினைக்க, நேத்து கீழே வலிக்கு விழுந்து எனக்கு கால் உடைஞ்சிருச்சு, கொஞ்ச நாளாவே என் கணவனை ஃபாலோ பண்ணி அவன் எனக்கு உண்மையா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியாம போயிடுது, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவியா, நீ ஒரு டிடெக்டிவா மாறி என் கணவர் ஆபீஸ்ல அப்படி என்ன பண்றாரு, எந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்காருன்ற மட்டும் கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்க, அவங்களும் தன்னோட ஃப்ரெண்டு ஜிலேபிக்காக அதை செய்யவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு தன்னோட கணவர் இந்த மாதவன் கிட்டையும் வந்து ஜிலேபி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மாதவனுக்கும் ஒரு சந்தேகம் வருதுங்க, உன்ன மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு ஜிலேபி கொஞ்சம் ஓபன் மைண்டட் இல்ல போல இருக்கு, நீ எனக்கும் கனகாக்கும் தொடர்பு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சப்போ எவ்வளவு கூலா எடுத்துக்கிட்ட, ஆனா அவ கணவருக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதை பாரு டிடெக்டிவ்லாம் வைக்க சொல்லி ஃபாலோ பண்ணிலாம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி கண்டுபிடிக்க வைக்கிறான்ட்டு, நீ உண்மையாலேயே ரொம்ப கிரேட் தான்ற மாதிரி இங்க நம்ம மாதவன் அவங்க மனைவியை பார்த்து சொல்ல, ஆனா இங்க நம்ம ஹீரோயின் சித்ராக்கோ பயங்கர எரிச்சல் ஆகுதுங்க. அதே சமயம் ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயினும் அவங்க கணவரோட துணிகளை துவைக்க, அப்பா ஒரு கணவரோட கச்சிஃப்ல ஒரு லிப்ஸ்டிக் கரை இருக்கிறதையும் பார்க்க, என்னதான் ஓபன் மைண்டரா இருந்தாலும் அங்க இன்னமும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்டு ஜிலேபிக்காக அந்த ஜிலேபியோட கணவர் ஆபீஸ் முடிஞ்சதும் எங்க போறாருன்னு சொல்லி ஒரு வாடகை கார் எடுத்தோம் அவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக, அவர் ஒரு இடத்துல வந்து யாருக்கோ பொக்கே வாங்குறாருங்க, அதையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியான ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட கணவர் மாதவன் வழக்கம் போல காலையில ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்க, அவருக்கு திடீர்னு ஜுரம் வந்துருதுங்க. எங்க ஜுரம் அடிக்குதுல, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலாம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல, ஜுரம் அதுக்காக வரலாமா, என் ஆபீஸ்ல இருக்கிற கனகா இருக்கால அவளுக்கும் ஜுரம் வந்தது, அது எனக்கும் அப்படியே தொத்திக்கிச்சுமா, ஒண்ணு இல்ல குரோசின் போட்டிருக்கேன் சரியாயிடும்ன்ற மாதிரி அவங்க கணவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, இவங்க லவ் பண்ற காலத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஜுரம் வந்திருக்கோங்க, அப்படி ஹீரோயின் கூட ஒன்னா இருந்ததுனால அவங்க கணவருக்கும் அந்த ஜுரம் பரவி இருக்கும். இப்ப அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு, அப்போ ஒருவேளை நம்ம கணவர் நம்ம ரொம்ப இடம் கொடுத்ததுனால அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருப்பாரோ, அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சிருப்பாரோ, என்ன பண்ணாலும் உண்மையை வெளியே சொல்லணும் தானே கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ் வாங்கணும், இதை சொல்லாம விட்டுட்டாரோ, ஒருவேளை நம்மளுக்கு வயசாகிட்டே இருக்கிறதுனால நம்ம மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ, அப்படி நிறைய விஷயத்த யோசிச்சு பார்த்து ரொம்ப பயப்பட செய்யறாங்க. இந்த பரபரப்போடைய ரோட்ல அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுடைய பாட்டுவாதியார நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லாவே பாடுவாங்க, ஒரு பெரிய சிங்கர் ஆக வேண்டியவங்க, ஆனா கால சூழ்நிலையினால ஆக முடியாம போயிருக்கோம். இப்ப அந்த பாட்டுவாதியாரும் அவருடைய பாட்டு கிளாஸுக்கு போயிட்டு, இப்ப இன்னும் நிறைய சின்ன பசங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேமா, இங்க வர எல்லா பசங்களுக்கும் உன்னோட பெருமையை பத்தி தான் சொல்லுவேன், நீ அந்த ஸ்ருதியை புடிச்சு பாடுவ பாரு, அப்படி உன்னோட பெருமை இந்த பாட்டு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அப்பதான் அதே பாட்டு ஸ்கூல்ல அந்த வாதியார் கிட்ட பாட்டு கத்துக்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 20-25 வயசு இருக்கோங்க, அந்த பையனும் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினியை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஃபீல், ஒரு சின்ன பையன் நம்மள பாக்குறான் பாரு, பட் இருந்தாலும் கண்டுக்க வேணாம், அவன் வயசு என்ன நம்ம வயசு என்ன, விடு விடு ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோணுது. இங்க இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டு ஜிலேபியோட கணவர் திரும்பி வேலையில இருந்து வர அவரை ஃபாலோ பண்ணிட்டு போக, அப்படி அவர் பொக்கே வாங்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறதையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு போய் அவர் யாரதான் காதலிக்கிறாருன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பையனை தாங்க அந்த ஜிலேபியோட கணவர் காதலிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த ஜிலேபியோட கணவர்கிட்டயே வந்து எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, எனக்கும் ஜிலேபிக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க, எனக்கு உள்ளாண்ட ஃபீலிங்லாம் கல்யாண சமயத்துல எனக்கு புரியல, ஆனா போக போக தான் எனக்கு ஆண்கள் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தெரிஞ்சது, தயவு செஞ்சு இந்த விஷயத்த என்னோட மனைவி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க
பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. அந்த சமயத்துலதான் சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை அவங்க நினைச்சு பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கணவர் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாருங்க. அப்ப அவருடைய டி-ஷர்ட்ல ஒரு லிப்ஸ்டிக் கரை இருந்திருக்கும். கர்ச்சீஃப்ல இருக்கிற லிப்ஸ்டிக் கரை இப்ப டி-ஷர்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி இவங்க ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. கணவர்கிட்டயும் அது என்ன எப்படி வந்ததுன்னு கேட்கும் போதோ அவர் அந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாவே, நான் சொன்னல அந்த கனகா பொண்ணு அவதான் பின்னாடி வந்து ஹக் பண்றதா சொல்லி திடீர்னு இந்த முத்தத்தை கொடுத்துட்டா, அதனால தான் வந்ததுன்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே அவர் சொல்லியிருப்பாரு. அதையும் நம்ம ஹீரோயின் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி அவங்க என்னதான் அங்க நடிச்சாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க கணவர் அந்த கனகா பொண்ணு கூட இருந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாத்தையும் நார்மலா எடுத்துக்கிற நம்ம ஹீரோயின் சித்ராவால இதுக்கு மேல அந்த விஷயத்த நார்மலா எடுத்துக்க முடியல. கணவர் மேல இருக்கிற அதிக காதல் அவங்கள இந்த விஷயத்த நார்மலா எடுத்துக்க விடல. ஒரு நாள் அந்த பொண்ணை அவங்க கணவர் நேரடியா முத்தம் கொடுத்துட்டு தன்னோட மனைவி கிட்டயும் அந்த விஷயத்த வந்து சொல்ல, போதையா போதும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லாத. ஊருக்குள்ள இருக்க கணவர் மனைவிகள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மனைவி கிட்டயோ கணவர்கிட்டயோ பொய் சொல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு வாழ்க்கை தேவையில்ல, உண்மை மட்டுமே பேசுற ஒரு துணை எனக்கு வேணும்னு சொல்லிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டு நம்ம இப்படி இருக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா அந்த உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்லுதியா, தயவு செஞ்சு என்கிட்ட பொய் சொல்லு, தயவு செஞ்சு என்கிட்ட பொய் சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போதுதான் மனைவிக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி அந்த கணவரும் புரிஞ்சுக்க, ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கனகா பொண்ணு இப்ப முத்தம் கொடுத்தா சொன்னல, அதுதான் எங்களோட கடைசி மூமெண்ட். அவ அந்த முத்தத்தோட என்ன பிரிஞ்சு போயிட்டா. அவ கல்கத்தால லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. சோ இத நீ ஒரு பிரேக்கப் முத்தமா தான் எடுத்துக்க முடியும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதை கேட்கும் போது தாங்க நம்ம ஹீரோயினுக்கு உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ மாதவன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து தன்னோட மனைவி கிட்ட நடந்த இந்த விஷயம் ஷேர் பண்றாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டும், அப்ப உண்மையாலேயே அந்த கனகா கூட உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்க, இல்லடா என் மனைவி தான் என்கிட்ட பொய் சொல்லுன்னு சொன்னா, அதனால பொய் சொல்லிட்டேன். உண்மையாலே எனக்கும் அவளுக்கும் இன்னும் பிரேக்கப் ஆகல, இன்னுமா அந்த தொடர்பு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல அவர் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாரு. இப்ப நாளளவுல நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்ட இந்த மாதிரி உண்மையை மறைச்சு பொய் சொல்றாருல, அதுவே அவருக்கு ஒரு கில்ட்டினஸா கொடுக்குதுங்க. அப்பதான் இந்த கணவரான நம்ம மாதவன் லூசுத்தனமா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இதுக்கு மேல உண்மையை நம்ம மனைவி நம்ம கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டா, ஆனாலும் அந்த உண்மையை நம்ம வெளிப்படுத்தாம இருக்க முடியல, நம்ம பொய் தான் சொல்றோம், நம்ம மனைவி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த கேக்ல யூ ஆர் லையர்னு சொல்லி அவர் எழுதிருப்பாருங்க. அது மூலமா நம்ம மேல நம்ம மனைவிக்கு அட்டென்ஷன் உருவாக்கி நம்ம பொய் சொல்றோம்னு அவருக்கு தெரியணும்ன்ற மாதிரி அவர் அங்க காட்டியிருப்பாரு. ரெண்டாவது ஒரு கர்ச்சீஃப்ல ஒரு லிப்ஸ்டிக் கரை இருக்கும் பாத்தீங்களா, அதையும் இவரு வாண்டடா தான் பண்ணிருப்பாரு. அதுவும் தன்னோட மனைவிக்கு தான் மேல அட்டென்ஷன் உருவாக்கத்துக்கு தான் இவர் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் எதுக்குடா பண்றன்ற மாதிரி அவர் நண்பன் கேக்குறப்போ, எனக்கு தெரியலடா, 20 வருஷம் வாழ்க்கையில என் மனைவியை தான் நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்த்தேன், அவகிட்ட உண்மையை மட்டும் தான் சொன்னேன், அவ பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் ஃப்ரீயா கூட இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு கூடயும் தொடர்புல இருந்தேன். ஆனா கடைசியில அவளே என்கிட்ட பொய் சொல்லுன்னு சொல்றப்போ என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல, அதனாலதான் இப்படி பண்றனோ என்னவோன்ற மாதிரி அவரு சொல்றாரு. இப்போ அவங்க மனைவி அந்த கர்ச்சீஃப்ல இருக்கிற அந்த லிப்ஸ்டிக் கரைய பாத்துக்கிட்டு இருக்க, அப்பா அதை இவங்களோட பொண்ணு தியா வேற பாத்துடுறாங்க. என்னமா நேத்து தான் அப்பா உங்ககிட்ட அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு தான் உண்மையா இருப்பேன்லாம் சொன்னாரு போல, அதுக்குள்ள அடுத்த நாளே கர்ச்சீஃப் கரை இருக்கு, இப்ப வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல போயிட்டாரா இல்லனா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட பொய் சொன்னாரான்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்க, இப்ப இவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. இப்போ இந்த குழப்பத்துல இருந்தெல்லாம் வெளியே வரதுக்கு அவங்களுக்கு ரிலாக்ஸா படுற ஒரே விஷயம் அந்த பாட்டு கிளாஸ் தாங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டு கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வரப்போ அந்த பாட்டு கிளாஸ்ல ஒரு பையன் பார்த்திருப்பான்ல, அந்த பையனும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வரான். அதே வேளையில ஹீரோயினுக்கும் அவங்க கணவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க. ஈவினிங் 6 மணிக்கு ரெஸ்டாரண்ட் வந்துரு, நம்ம யூஸ்வலா மீட் பண்ணுவோம்ல அந்த ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவர் டெலீட் பண்ணிடுறாரு. சாரிப்பா மாத்தி அனுப்பிட்டேன் அப்படின்னு இன்னொரு மெசேஜையும் போடுறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோயின் இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அந்த வேலையில தான் அந்த பாட்டு கிளாஸ்ல இருக்கிற பையன் வேற ஹீரோயின் கிட்ட நான் இந்த பாட்டு கிளாஸ்ல சேர்றப்போ வாத்தியாரு உங்களை பத்தி நிறைய பெருமையா சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி எனக்கு நீங்க தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி, நீங்க எதுக்கு நடந்து போறீங்க, நான் வேணா உங்களை வீட்டுல டிராப் பண்றேன்ற மாதிரிலாம் பேச வர தான் கணவர் மேல இருக்க கோவத்தெல்லாம் அந்த பையன் மேல காட்டிட்டு இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம கிட்ட பொய் சொல்றாருல நம்ம கணவர், அவரை கையும் களவுமா பிடிக்கலான்ற ஒரு முடிவையும் நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க. ஆனா அவர் மெசேஜ்ல போட்டு இருந்த அந்த யூஸ்வல் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது எதுன்னு உங்களுக்கு தெரியலைங்க. அவங்க கணவருடைய நண்பருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கறாங்க, அவங்க யாராலையும் அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஹீரோ மாதவன் அவரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கனகா பொண்ணோட தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க வருவாங்கன்னு பார்த்தா அங்க நம்ம மாதவன் இந்த கனகா கூட வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவோட பொண்ணு தியா பாக்குறாங்க. அப்படி அவங்க அப்பா அந்த பொண்ணு கூட பேசினதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து தன்னோட அம்மா மொபைலுக்கும் அனுப்ப, இதை பாக்குற ஹீரோயின், அப்ப நம்ம கணவர் நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு தான் இருக்காரு, அவர் இன்னமும் அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த
விஷயத்தையும் கண்டுபிடிக்க. பட் இதுவும் நம்ம ஹீரோவுடைய பிளானா தாங்க இருக்கும். இப்போ தன்னுடைய நண்பனை பார்த்து நான் தான் அவளுக்கு வேணுமுன்னே மெசேஜ் பண்ணி டெலீட் பண்ணேன், அவளுக்கு என் மேல அட்டென்ஷன் திரும்பணும்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு என் மனைவி வருவான்னு உட்கார்ந்து இருந்தா என் பொண்ணு வந்து பாத்துட்டா. பட் எப்படியோ இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு, என் பிளான் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்குன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்படி ஒரு வேலையில அவங்க அப்பா லவ் பண்ணிட்டு இருக்கிற கனகா இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்கு அவங்க பொண்ணு தியாவும் வராங்க. அப்படி ரோட்லயும் அந்த கனகாவை பார்த்து பார்க்கறதுக்கு மாடல் மாதிரி இருக்கீங்க, இப்படி ஒரு மாடல் கூட நாங்க செல்ஃபி எடுத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க கூட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த கனகாக்கும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாதவனோட பொண்ணு தான் இவங்கன்ற விஷயம் எல்லாம் தெரியாதுங்க. இப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக பாட்டு கிளாஸுக்கு வர அவங்களால சரியா வேற பாட முடியல. அப்ப அவங்க பாட்டுவாதியாரு இதெல்லாம் பார்த்து ஏமா நீ இப்படி ஆயிட்ட, எல்லாமே மாறிட்டியே, சின்ன வயசுல நீ இருந்த மாதிரி இல்லையே, உன்னை யாருன்னா ஏமாத்தினாங்களா, அப்படி உன்னை யாருன்னா ஏமாத்தினா நீ அவங்கள ஏமாத்துமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோயினும் ரோட்ல நடக்க, அப்ப அங்க பாட்டு ஸ்கூல்ல ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பையன் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த ரோட்ல வந்து பேச, இன்னைக்கு எனக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அது யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட தான் அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்றேன்ற மாதிரி அந்த பையனும் சொல்ல, இவன் எதுக்கு தேவையில்லாம நம்ம மேல அன்பு செலுத்துறான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கொஸ்டின். அதே சமயத்துல தன்னோட கணவர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்னைக்கு ராத்திரி ஆபீஸ்ல எனக்கு அதிக வேலை இருக்கு, அதனால ஆபீஸ்லயே நான் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி அவரும் மெசேஜ் பண்ணிருக்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டு ஜிலேபி தாங்க ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க கணவரும் அடிக்கடி இது மாதிரி தானே ஆபீஸ்ல தங்கி அவருக்கு ஒரு பையனை புடிச்சு போயிருக்கோம், அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒருவேளை அந்த கனகா கூட நம்ம கணவர் நைட் ஸ்டே பண்ண போறாரோன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு யோசனை வருதுங்க. இப்ப ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோயின் சித்ராவும் அவங்க கணவருடைய ஆபீஸுக்கு வராங்க. ஆனா ஆபீஸ் வெளியே பூட்டப்பட்டிருக்குங்க. வாட்ச்மேன் கிட்ட கேட்கும் போதோ எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேடம்ன்ற மாதிரியும் சொல்ல, இவங்க அங்கிருந்து அழுதபடி இதுக்கு மேலேயும் தாங்க முடியாதரா சாமின்ற மாதிரி கார்ல போய்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம சித்ராக்கு அந்த பையன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஆக்சுவலி உங்ககிட்ட ஏன் என்னோட வேலை கிடைச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா, நீங்க எனக்கு ஒரு ரோல் மாடல் ஃபேண்டசி மாதிரி அண்ட் அதையும் தாண்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜையும் அந்த பையன் பண்ணிருக்க. இவங்களும் ஒரு யோசனையோட தன்னோட வீட்டுக்கு வராங்க. இப்ப காலையில விடியுதுங்க. அந்த ராத்திரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும், அது என்ன ஆச்சுன்றத பின்னாடி சொல்றேன். ஹீரோயினோட கணவரும் வீட்டுக்கு வர, ராத்திரி எங்க போனீங்கன்னு கேட்க, ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல தியா, அவங்க இந்த கனகா எப்படி அவங்க கையில இந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகைலாம் வளர்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்களோட விரலையும் அவங்க ரெடி பண்றாங்க. இப்ப நேரா நம்ம ஹீரோவோட பொண்ணும் ஹீரோ கிட்ட வந்து தன்னுடைய விரலை காமிச்சு, இந்த விரலை பார்க்கும் போது உங்களுக்கு யாருப்பா ஞாபகத்துக்கு வருது, நீங்க தொடர்பு வச்சிருக்கிற அந்த கனகா பொண்ணு ஞாபகத்துக்கு வராங்களா, ஆக்சுவலி அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எனக்கும் பிடிச்சிருக்குப்பா, இதுக்கப்புறம் அவங்க தான் என்னோட ரோல் மாடல், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட போறப்போ என்னோட விரல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும்ன்ற மாதிரி இங்க தியா இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவை ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஓப்பனிங்ல ஒரு மரணம் நடந்திருக்கோம்ல, அதை செஞ்சவங்க விரல்ல நெயில் பாலிஷ் இருந்திருக்கோம்ல, இப்ப இவங்க 2 பேர் கையிலயும் அதே நெயில் பாலிஷ் இருக்கு. அப்ப அந்த 2 பேர்ல யார் அதை பண்ணிருப்பா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை ரிவீல் பண்றேன். இங்க ஹீரோவோட பொண்ணு சும்மா இல்லாம Facebookல வேற அந்த கனகா கூட எடுத்த செல்ஃபியை போட்டு கனகாக்கு வேற டேக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வேற நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பிரஷர் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அதே நாள் காலையில அவங்க இந்த பாட்டு கிளாஸ்ல பாப்பாங்கல்ல ஒரு சின்ன பையன், அந்த பையனும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆவ, நீ எதுக்கு இங்க வந்தன்ற மாதிரி கேட்க, நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களான்ற மாதிரி அந்த பையனும் கேட்க, அங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பதறாங்க. அப்பதான் ராத்திரி அந்த பையன் மெசேஜ் அனுப்பியிருப்பான்ல, அந்த மெசேஜுக்கு நம்ம ஹீரோயினும் ஒரு ரிப்ளை அனுப்பியிருப்பாங்க, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. இப்ப கட் பண்ண இந்த காலை பொழுதுல அந்த பையன் ராத்திரி என் கூட அப்படி இருந்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி என்ன எதுக்கு அவாய்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்க, அவங்களும் ராத்திரி எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் அப்படி இருந்தேன், அதுக்காக என் வீட்டுக்குலாம் நீ வர வேலை வச்சுக்காத, இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்பதான் அந்த முந்தின ராத்திரி நம்ம ஹீரோவும் அந்த பையனும் ஒரு கார்ல உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அவங்க கணவரை பத்தி புலம்புற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அப்படி அந்த ராத்திரி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க நம்ம கனகாவை காமிக்க, கனகா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போதோ அங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு தியா வந்து, ஹே ரோல் மாடல் என்ன நடந்து போறீங்க, எப்பவுமே எங்க அப்பா கூட கார்ல தானே போவீங்க, நான் வேணா கார் புக் பண்ணவா, இங்க பாருங்க உங்களை மாதிரியே நானும் நெயில்ஸ் வச்சிருக்கேன், வாங்க ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்க அப்பாவை விட்டுருங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசுறாங்க. அதுல இந்த கனகாவுக்கு கோவம் வந்து டாக்ஸி பிடிச்சு அங்க இருந்து கிளம்ப, ஹீரோவோட பொண்ணுக்கும் எப்படின்னா இந்த கனகாவை பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்குங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தன்னோட ஃப்ரெண்டு ஜிலேபியை பார்க்க வராங்க. அப்பதான் இந்த ஜிலேபியோட கணவர், நீ நினைக்கிற மாதிரி எந்த பெண் கூடயும் தொடர்பு வச்சில்ல, அவர் ஒரு ஆணை விரும்புறாருன்ற ஒரு உண்மையை அவங்க உடைக்க, இதுக்கு அந்த ஜிலேபி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என்னடி நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன் சந்தோஷப்படுறேன்ற மாதிரி கேட்க, நான் கூட என்னோட கணவருக்கு என்னை தாண்டி வேற ஒரு பெண்ணை தான் பிடிச்சிருச்சோன்னு நினைச்சேன், அதனாலேயே இத்தனை நாள் நான் அழகா இல்லையோ, என்னோட அழகு போயிடுச்சோ, எனக்கு வயசாயிடுச்சோன்ற மாதிரி எனக்குள்ள
1000 எண்ணம் வந்தது. இப்ப நீ சொன்னல, இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்தது. நல்ல வேலைப்பா, என்னோட அழகுல எந்த குறையும் இல்ல, அவருக்கு ஏதோ பையனை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி ரொம்ப வேற மாதிரி பேச, இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்களுக்குள்ளேயே இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நமக்கு நம்ம கணவர் அந்த கனகா கூட பேசுறது பழகுதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் நம்ம கணவரை அதிகமா லவ் பண்றதுனாலயா, இல்லனா 40 வயசுலயும் நம்ம அழகா இருக்கோம், நம்மளை தாண்டி எப்படி இன்னொரு பொண்ணு அவர் லைஃப்ல வரலான்ற ஒரு அழகு பிரச்சனைனாலயா, எதனால நம்மளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்ற மாதிரி இவங்களும் அவங்கள செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க வேலையில தாங்க நம்ம ஹீரோயினோட கணவர் மாதவன் இது எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி அந்த இடத்துல தன்னோட நண்பனை கூப்பிட்டு, என் மனைவிக்கு கால் பண்ணி பீச் ரெசார்ட்ல இருந்து பேசுறோம், இன்னைக்கு ராத்திரி மாதவன் கனகா அப்படின்ற ஒரு பேர்ல ரூம் புக் பண்ணியிருந்தீங்களே, வருவீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி சும்மா கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் எதுக்குடா உன் பொண்டாட்டி கேட்டா என்னென்ன நினைப்பாங்கன்ற மாதிரி கேட்க, இல்ல அவகிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான போடுறன்ற மாதிரி அவரும் சொல்ல, அப்படி நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த காலை எடுத்து நம்ம ஹீரோயினும் பேச, என்னது அந்த கனகா கூட பீச் ரெசார்ட்ல இவரு ரூம் போட்டிருக்காரா, ஆபீஸ் போனும் பிடிக்க முடியல, ரெஸ்டாரண்ட்ல போயும் பிடிக்க முடியல, அட்லீஸ்ட் இந்த ரெசார்ட்டுக்கு போயாச்சும் பிடிக்கிறோன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே வேளையில இவங்களோட பொண்ணு தியா இருக்காங்கல்ல, அவங்க இந்த கனகாவோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. அப்படி கனகாவோட வேலைக்காரங்க போன் பண்ணி, உங்க வீட்டுக்கு ஏதோ ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்ல, ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு நம்மள இம்சை பண்றான்னு சொல்லி கனகாவும் கோவமா உங்க வீட்டுக்கு வர, இப்பதாங்க இது வரைக்கும் நீங்க யோசிச்சு வச்ச உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்க போகுது. நம்ம ஹீரோயினும் அந்த பீச் ரெசார்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து மாதவன் அப்படின்ற பேர்ல எதுனா ரூம் புக் ஆயிருக்கான்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்ல, கூட வேற யாருன்னா ஸ்டே பண்றாங்களா, அவங்க பேர் கனகாவான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவங்க அங்க மறுக்கிறாங்க. சித்ரா அப்படின்ற ஒரு பேர்ல தான் கூட ஸ்டே பண்ற நபருடைய பேர் இருக்குன்ற மாதிரி அங்க சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோயினோட பேர் தானே சித்ரா, ரூம் நம்பரையும் கேட்டுக்கிட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. இங்க நம்ம கனகா அவங்களோட வீட்டுக்கு வர, அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் வந்து, ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு உட்காந்துக்கிட்டு இம்சை பண்றாமா, நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா கூட வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு நேரமாச்சுமா நான் கிளம்புறேன், வீட்டு மேலதான் இருக்கா, என்னன்னு போய் பாருங்கன்ற மாதிரி கனகாவை அனுப்ப, இப்போ கனகாவும் கோவத்தோட அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த தியா கிட்ட வந்து, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து இப்படி இம்சை பண்றன்ற மாதிரி கேட்க, ஐயோ ரோல் மாடல் இப்படிலாம் கோவப்படாதீங்க, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்களா, ஏன் எங்க அப்பா வாங்கி கொடுத்ததான் குடிப்பீங்களா, நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களான்ற மாதிரி பேச, இங்க நம்ம ஹீரோயின் அவங்க கணவருடைய ரூமுக்கு வராங்க. அவங்க கணவரையும் பாக்குறாங்க. அவர் தனியா உட்காந்து இருக்காருங்க. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளானா தான் இருக்கும். நம்ம ஹீரோயினை இங்க வர வைக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு. எதுக்காகங்க எவ்வளவு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணை பார்த்து பேசினது, ஆபீஸ்ல தங்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுல தங்குனது, இப்ப இந்த ரெசார்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க, அன்னைக்கு என்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க, அந்த பொண்ணு கூட பெரிய கனெக்ஷன்லாம் இல்ல, ஒரு முத்தம் கொடுத்துட்டு நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படிதானே சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லல, நம்ம டீலே உண்மையை மட்டும் சொல்லணும் தானே, ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்கும் போது தான் அவரு ஒரு உண்மையை சொல்றாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தான் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லாத பொய் சொல்லுன்னு சொன்ன, அதனாலதான் இத்தனை பொய்களை நான் உன்கிட்ட சொன்னேன். 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த கனகா மேல வந்த ஃபீலிங் எல்லாம் உண்மைதான், 3 மாசம் வரைக்கும் அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததும் உண்மைதான். ஆனா எப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்லாத, என்னால தாங்க முடியல, பொய் சொல்லுன்னு சொன்னியோ அப்பயே இது எல்லாம் மாறிடுச்சு. உன்கிட்ட உண்மை மட்டுமே சொல்லி எப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சனோ, என் பொண்டாட்டிக்கு இது தெரியலையே, என் பொண்டாட்டிக்கு நம்ம துரோகம் பண்றோமே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் எனக்குள்ளேயே வந்துடுச்சு. அதனால அந்த கனகா கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல, அந்த கனகாவையும் விட்டுட்டு வர முடியல. ஓப்பனா சொல்லணும்னா அந்த கனகாவும் நானும் பழகிறத உன்கிட்ட இது மாதிரி சொல்லி நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற சமயத்துல நீ அதை வந்து கையங்களவமா புடிச்சு என்ன அங்கேயே திட்டி அடிச்சு என்ன அவகிட்ட இருந்து கூட்டிட்டு உன்கிட்ட கொண்டு போயிடுவ நினைச்சுதான் நான் நிறைய மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணேன். அதனாலதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வருவன்னு சொல்லி உனக்கு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 2வது ஆபீஸ்ல தங்குறன்னு சொல்லி உன்னை ஆபீஸுக்கு வர வச்சு உன்னை இன்னமும் தூண்டி விட்டேன். இப்ப 3வது இந்த ரூம் வரைக்கும் உன்னை வர வச்சதும் அதுதான் காரணம். ஒரு நாள் கனகாவே என்கிட்ட வந்து சொன்னா, நீ உன் பொண்டாட்டி கிட்ட எப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சியோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டன்னு சொல்லி. ஆமா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது எங்க தெரியுமா, உண்மை பேசும்போது இல்ல பொய் பேசும்போது தான். உண்மை பேசுறப்போ பாலைவனமா இருந்த நம்ம ரிலேஷன்ஷிப் உன்கிட்ட பொய் சொன்னப்பதான் அதுல இருக்கிற ஒரு தண்ணி மாதிரி நீ எனக்கு தெரிய ஆரம்பிச்ச. இப்போ எனக்கும் கனகாக்கும் உண்மையாலேயே பிரேக்கப் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடைப்பட்ட காலத்துல உன்கிட்ட எப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சனோ அதுல இருந்து விட்டு போன நம்மளோட காதல் ரொம்ப ரொம்ப திரும்ப அதிகமாக ஆரம்பிச்சது. நான் இன்னமும் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிச்சேன். அதனால்தான் இது எல்லாத்தையும் பண்ணன்ற மாதிரி அவங்க கணவர் அங்க சொல்ல, இதை கேட்கிற நம்ம ஹீரோயினும் அங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளோட கணவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஓவர் ஸ்பேஸ் கொடுத்தது நம்மளோட தப்பு. பொசசிவ்னஸோ சண்டை வெறுப்பு கோபம் எதுவா இருந்தாலும் நம்ம அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி வெளிப்படுத்தாம எல்லாத்துக்கும் சரி உண்மையை மட்டும் சொல்லிடுன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா இதுதான் முடிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும்
அவளும் அந்த இடத்துல அதை உணர்ந்து தன்னோட கணவர்கிட்ட நடந்த விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு உண்மை மட்டுமே சொல்றது வாழ்க்கை இல்ல, உண்மை பொய்ன்னு ரெண்டும் கலந்து பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கைன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போதாங்க ஒரு பயங்கரமான சம்பவத்தை காமிக்கிறாங்க. அவங்க கணவரும் இப்போ 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு அவங்க மனைவிய கார்ல கூட்டிட்டு போக, நீ இது வரைக்கும் என்கிட்ட எந்த பொய்யும் சொன்னது இல்லல அப்படின்னு விளையாட்டா கேக்குறாரு. அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க, அப்பதாங்க அந்த பையன் இருக்கான்ல பாட்டு கிளாஸ்ல, அவன் கூட என்ன நடந்ததுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவனை அன்னைக்கு ராத்திரி இவங்க கார்ல மீட் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொல்லி அந்த பையன் கூட இவங்க ஒன்னா சேர்ந்து இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு இவங்க கணவர் ஞாபகம் வந்து அங்கிருந்து எழுந்து ஓடி வந்திருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தை இப்ப அவங்க கணவர் கிட்ட மறைச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த பையன் செம்ம காண்டாகி அடுத்த நாள் காலையில என்ன அநியாயமா யூஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. சில நேரங்கள்ல சில உண்மைகளை மறைக்கிறது கூட நல்லதுதான் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்க, அப்பதான் ஹீரோயினுடைய பையன் கிட்ட இருந்து இவங்களுக்கு போன் கால் வருதுங்க. இதுல தாங்க ஒரு பயங்கரமான மெசேஜ் இருக்கு. அம்மா, அக்கா வீட்டுக்கு வந்ததுல இருந்து கதவு மூடிட்டு உள்ளேயே இருக்காமா, கொஞ்சம் வாங்கமான்ற மாதிரி கூப்பிட, இப்ப வீட்டுக்கு வந்ததும் இவங்களும் ஓடி போயிட்டு அந்த பாத்ரூம் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. தியா என்னமா ஆச்சுன்ற மாதிரி கத்த, அப்பதான் அந்த தியா பொண்ணு அழுதுகிட்டே வந்து கதவையும் திறக்க, அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டமா அப்படின்ற மாதிரி அங்க கதறி அழுகுறாங்க. இவங்க அந்த கனகாவோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அப்ப இந்த கனகா மேல ஆல்ரெடி தன்னோட அப்பா கூட தொடர்புல இருக்காளேன்னு சொல்லி இந்த தியா பயங்கர கோவத்துல இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஆகுங்க. இந்த கனகா, நீ என் வீட்டுக்கே வந்து ஓவரா பேசுறீன்னு சொல்லி இந்த தியாவை பிடிச்சு கத்த, நீ எங்க அப்பாவை விடவே மாட்ற, எங்க ஃபேமிலி பிரியத்துக்கே நீதா காரணம்னு சொல்லி இவங்களும் கத்திட்டு தன்னோட கையில இருக்கிற ஒரு கிளாஸ இந்த கனகா மேலேயே இந்த தியா தூக்கி எறிவாங்க. அதுல இந்த கனகா அங்க இருக்கிற படிக்கட்டுல சரிஞ்சு விழுந்து அந்த கிளாஸ் இவங்க உடம்புல ஏறி அந்த இடத்துலயே இறந்து போயிடுவாங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வந்து நம்ம தியாவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட என் கையால நானே அவங்கள போட்டு தள்ளிட்டமான்ற மாதிரி கதற, இப்ப இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. பாருங்க, அப்பா அம்மா சண்டை போறதுனால இங்க பாதிப்படைகிறது அவங்க பசங்க தான் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல அந்த கனகா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள எழுப்பி பார்க்க, அப்ப அங்க உடஞ்சிருக்கிற கிளாஸ் பீஸ் வேற நம்ம தியாவோட கால்ல ஏறுங்க. இப்ப கனகாவையும் தொடுறப்போ அவங்க கிட்ட இருக்கிற கரைகள்ல இவங்க கையில வரும். சோ அதை தாங்க ஓப்பனிங் சீன்ல ஒரு கையை இந்த நெயில் பாலிஷ் வச்சுக்கிட்டு அந்த கையெல்லாம் கழுவுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நம்ம தியாவோட கை தான். இப்ப நம்ம ஹீரோக்கு நிகழ்காலத்துல ஒரு போன் கால் வருதுங்க. உடனடியா நியூஸை வச்சு பார்க்க சொல்றாங்க. இவரும் ஓடி போய் நியூஸை வச்சு பார்த்தா அதுல மர்மமான முறையில இந்த கனகா பொண்ணை யாரோ போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்ல வருதுங்க. அவங்க வேலைக்காரங்களும் வந்து, யாரு அந்த கனகாவோட வேலைக்காரங்க மீடியா கிட்டையும் ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்தாமா, கனகாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் அவதான் இங்க இருந்தா, அவ மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இந்த அப்பா அம்மாவும் பார்த்து ஷாக்காவ, முக்கியமா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் யாரு தெரியுமா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து வலிஞ்சு பேசிருப்பாரு, அவரு தாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோயினுக்கும் நம்ம கிட்ட பேசினது அந்த ராத்திரி இருந்தது ஒரு போலீஸ்காரன்னு சொல்லி, புதுசா வேலை கிடைச்சிருக்கோன்னு சொல்லிருப்பார்ல, அது இந்த போலீஸ் வேலை தான் போல இருக்கு. ஆல்ரெடி நம்ம பொண்ணை இப்ப காப்பாத்தணும், ரெண்டாவது நம்ம மேல வெஞ்சன்ஸ் இருக்கிற அந்த பையன் கிட்ட இருந்து வேற காப்பாத்தணும், என்னடா பண்றதுன்ற மாதிரி இவங்க ஃபேமிலியா தவிக்க, அப்படியே செகண்ட் சீசனுக்கான அடிய போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. இன்னும் செகண்ட் சீசன் ஷூட்டிங்கே போல இருக்கு. இவங்க படம் எடுத்து அதுக்கப்புறம் வந்தாதான் இந்த மாதிரி அதெல்லாம் ரிவ்யூ பண்ண முடியும். சோ இங்க ஒரு அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா அதுல அவங்க பாதிக்கப்படுறதை விடவும் அவங்க குழந்தைகள் தான் அதிக பாதிக்கப்படுவாங்கன்றத இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கதை எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.